ஏம்மா இந்த ஓட்டுங்கிறது அம்பேத்கர் வந்து தன் உயிரை பணயம் வைத்து மற்றவங்களை வந்து போராடி சண்டை போட்டு இந்த ஓட்டை வாங்கி கொடுத்தாரு. சொத்து வரி கட்டணும், படித்தவனும் டிகிரி வாங்கணும் மட்டும்தான் ஓட்டு போடணுன்ற போது இருந்தபோது சாதாரண மக்களை அவனை ஆளுவனை அவனே தேர்ந்தெடுக்கணும் அம்பேத்கர் இந்த ஓட்டை வாங்கி கொடுத்தாரு. இதை போய் இப்படி விற்கிறேன்னா இவன் என்ன சொல்கிறான்? ஐயா அவன் வீட்டு காசா கொடுக்குறான், வந்தால் கொள்ளடிக்க போகிறான், என்ன உனக்கு என்ன வலிக்குது? நம்ம சீமானம் சொல்லுவாங்க சார், காசை வாங்கிக்கோ, நம்ம காசு தான் அது, ஆனால் ஓட்டை எனக்கு போட. நான் தான் என் கண்ணை குச்சிர சாமி நினைக்கிறேன். சத்தியம் மீறினா என்ன ஆகிடும், என் பிள்ளைக்கு என்ன ஆகிடும் அப்படி நான் வந்து இந்த மாதிரி மக்கள் தான் அதிகமாக இருக்காங்களா சார்? ஆமாம் சார், அப்படி தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா எப்படி இவங்களுக்கு வந்து காசை கொடுத்து ஓட்டு வாங்குவான்? ஜனங்களை ரொம்ப தரக்கிறவா நினைக்கிறோம். அவன் பார்வையில் 5000 பெரிய காசு தானே சார். ஒரு வீட்டுக்கு 5000ங்கிறது நமக்கு வேணா அது என்னையா ஒரு ஓட்டை போய் 200 500 விற்கிறான்றோம். 10 பேர் இருந்தால் 5000 ஒரு 10 நாளுக்கு ஏதோ கஞ்சி குடிச்சிருப்பான்ல, அந்த லாஜிக்லேருந்து அவன் யோசிச்சு சொன்ன ஸ்ட்ராட்டஜி இப்படி யோசிக்கலாம். அதால தான் மக்கள் அதே நிலையில் இருக்கணும். இவன் எப்பயுமே கையேந்திக்கினே இருக்கணும். இவன் தமிழர் பண்டிகைன்னா கூட இவனோட முதன்மையான பண்டிகை கூட கவர்மெண்ட் எதனா வெள்ளங்கள்லாம் தருமா, இந்த தடவை என்ன அரிசி தருதா, கரும்பு தருதா, ஏன் இந்த தடவை 1000 தரலையாமே அப்படின்ற நிலையில் மக்களை அப்படியே வச்சுன்னு இருக்கிறாங்க. இதுதான் இவங்களோட சக்ஸஸ். இப்போ எனக்கு விஷயம் புரியுது சார். இப்போ வந்து பிஜேபி வந்து ஒரு நல்ல அரசியல், ஒரு நல்ல தலைவர், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் அரசியல்வாதி இல்லை, ஆனால் ஒரு சின்சியரான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு மாற்றிட்டு பழையபடி இந்த திராவிட இதுக்குள்ளேயே வந்து திராவிட அரசியல் தான் பண்ண போகிறாங்க இன்டர்னலாக அப்படின்ற பாயிண்ட்டுக்கு அப்படி வச்சுக்கலாமா சார்? மேபி அதாவது இல்லை, இன்னொரு திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு சரி இந்த டாக்டிக்ஸை பயன்படுத்தலாம்னு அவர்கள் நினைக்கிறாங்க. ரைட் சார். ஏன்னா இதை பயன்படுத்தாமல் தமிழகத்தில் ஜெயிக்கவே முடியாது சார். ரைட் சார்.